மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நாம் சில வசனங்களை படித்தோம். ನಾವು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಿದೆವು. இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். ಯೇಸು ಜನರನ್ನು ಕಳಿಸಿ ಮನೆಗೆ ಹೋದನು. அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். ಆಮೇಲೆ ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கும், பரலோக ராஜ்யம் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஊமைகளாகவே பேசுகிறீர்களே. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಹೀಗಿರುತ್ತದೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಹಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಸಾಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡುತ್ತೀರಲ್ಲವೇ? நிலத்துல ஒருவன் விதை விதைக்கிறான், ನೆಲದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ. ಅದರ ಕಳೆயை பத்தி சொன்னீங்களே ஆண்டவரே, ಅದರಲ್ಲಿ ಕಳೆಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಕಣಜಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದಿರಲ್ಲವೇ, அந்த விஷயம் என்னன்னு எங்களுக்கு புரியல. ಆ ವಿಷಯ ಏನೆಂದು ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. எங்களுக்கு அது புரியுற மாதிரி சொல்லுங்க, ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತೆ ಹೇಳಿರಿ. யார் கேட்டது? ಯಾರು ಕೇಳಿದ್ದು? சீஷர்கள் கேட்டார்கள். ಶಿಷ್ಯರುಗಳು ಕೇಳಿದರು. பொது ஜனங்க கேட்கல, ಸಾಮಾನ್ಯ ಜನರು ಕೇಳಲಿಲ್ಲ. அவங்க ஊமை கேட்டுட்டு போயிட்டாங்க. ಅವರು ಸಾಮ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು, ಹೊರಟು ಹೋದರು. சீஷர்கள் வந்து என்ன கேட்டாங்க? ಶಿಷ್ಯರು ಬಂದು ಏನು ಕೇಳಿದರು? அதை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க, எங்களுக்கு புரியல. ಅದನ್ನು ನಮಗೆ ವಿವರಿಸಿ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಅದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. மார்க் எழுதின சுவிசேஷம் ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 33 34 வாசித்து பார்த்தீங்க. 33 34 ಓದಿದರೆ இயேசு ஏன் ஊமைகளை சொன்னார்? ಯೇಸು ಏಕೆ ಸಾಮ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದನು? அவர் சொன்னாரு, ಆತನು ಹೇಳಿದನು, அவர்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கு திராணி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடிதான் நான் இப்படிப்பட்ட ஊமைகளாலே அவர்களுக்கு வசனத்தை சொல்லுகிறேன். ಆತನು ಈ ತರದ ಅನೇಕ ಸಾಮ್ಯಗಳಿಂದ ಜನರ ಗ್ರಹಿಕೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದನು. ஊமைகளை மட்டும் சொன்னாலே போதும், அவர்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய அவசியமே ಇಲ್ಲ. ಆ ಸಾಮ್ಯವಿಲ್ಲದೆ ಅವರಿಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಆತನು ಸಾಮ್ಯದಲ್ಲಿ ಮುಖಾಂತರವೇ ಎಲ್ಲವೂ ಹೇಳಿದನು, ಅದಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. ಅದಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಏನನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. சொன்னது பூராவே ஓமையாவே சொல்லிட்டார். ಹೇಳಿದ ಎಲ್ಲವೂ ಸಾಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿಯೇ ಹೇಳಿದನು. ಏಕೆ? அது போதும் உங்களுக்கு, ಅದು ಸಾಕು ಅವರಿಗೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பத்தியும் பிசாச பத்தியும் சொல்லணும்னா என்ன சொல்றது? ದೇವರನ್ನು ಕುರಿತು ಸೈತಾನನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದಾದರೆ ಏನನ್ನು ಹೇಳಬಹುದು? தேவனை பத்தி என்ன சொல்றது? ದೇವರನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳುವುದು? பிசாச பத்தி என்ன சொல்றது? ಸೈತಾನನನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳುವುದು? ஒரே வார்த்தையில சொல்லுங்க, ಒಂದೇ ಪದದಲ್ಲಿ ಹೇಳಿರಿ. கர்த்தர் நல்லவர், ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವನು, பிசாசு பொய்யன், ಸೈತಾನನು ಸುಳ್ಳನು. முடிஞ்சு போச்சு, சத்தியம் முடிஞ்சு, ಮುಗಿದು ಹೋಯಿತು ಸತ್ಯವು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. முழுசா சொல்லியாச்சு, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾಯಿತು. இது தெரிஞ்சுக்கிட்டவன் புரிஞ்சுக்கிட்டவன் நம்புறவன் என்கிட்ட மறுபடியும் வருவான். ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವನು ಅರಿತುಕೊಂಡವನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? கர்த்தர் நல்லவர்னு சொன்னீங்களே, ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವನೆಂದು ಹೇಳಿದಿರಲ್ಲವೇ? அந்த கர்த்தர் யார் எனக்கு சொல்லுங்க. ಆ ಯೆಹೋವನು ಯಾರು ನನಗೆ ಹೇಳಿರಿ. அவனுக்கு தான் நான் சீஷனுக்குரிய போதனையை சொல்லுவேன். ಅವನಿಗೆ ನಾನು ಶಿಷ್ಯನಿಗೆ ತಕ್ಕಂತ ಬೋಧನೆಯನ್ನು ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತೇನೆ. ಯೇಸು பொதுவாக சொல்லும்போது அவர் ஊமையாகவே சொல்லிவிட்டார். ಯೇಸು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನು ಸಾಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳಿದನು. இப்போ மற்றவங்க கேட்டுக்கொண்டாங்க, போயிட்டாங்க. ಮತ್ತು ಈಗ ಕೆಲವರು ಕೇಳಿದರು, ಹೊರಟು ಹೋದರು. நம்புகிறவர்கள் மட்டும் தான் சீஷர்களாக பின் வருகிறார்கள். ನಂಬಿದವರು ಮಾತ್ರ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದರು. மத்தேயு 13ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 37வது வசனம் 37 13 37 அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிற மனுஷன் சொன்னேனே, அது யார் தெரியுமா? அவன்தான் மனுஷகுமாரன். ஓகே, சங்கீதம் 80 ಕೀರ್ತನೆ 88 80 வசனம் 17 ವಾಕ್ಯ 17. அந்த மனுஷகுமாரனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ಆ ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಕುರಿತು ವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தான் அந்த மனுஷகுமாரன். ದೇವರ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಆತನೇ ಆ ಮನುಷ್ಯಕುಮಾರನು. மார்க் 9ஆம் அதிகாரம் ಮಾರ್ಕ್ 9ನೇ ಅಧ್ಯಾಯವು வசனம் 31 ವಾಕ್ಯ 31. அந்த ವಚನத்தின்படி ಆ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ மனுஷகுமாரன் யாரு தெரியுமா? ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಯಾರು ಗೊತ್ತುಂಟೆ? சாதாரண மனுஷருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವರು. அந்த மனுஷகுமாரனை அவர்கள் கொன்று போடுவார்கள். ಆ ಮನುಷ್ಯಕುಮಾರನನ್ನು ಅವರು ಕೊಲ್ಲುವರು. அவர் கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவார். ಆತನು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟು ಊಳಲ್ಪಟ್ಟು 3ನೇ ದಿನ ಆತನು ಪುನರುತ್ಥಾನನಾಗಿ ಏಳುತ್ತಾನೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 56வது வசனத்தின்படி 56ನೇ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ, பரலோகத்திலே பிதாவுக்கு பக்கத்திலே இயேசு நின்று கொண்டிருப்பார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ತಂದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. பிதாவுக்கு பக்கத்திலே மகன் நின்று கொண்டிருப்பார். ತಂದೆಯ
ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಗನು ನಿಂತಿರುತ್ತಾನೆ. அந்த மகனுக்கு தான் பேரு மனுஷகுமாரன். ಆ ಮಗನಿಗೆ ಹೆಸರು ಮನುಷ್ಯಕುಮಾರನು. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ 19ஆம் அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தின்படி 13ನೇ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ இயேசு யார் தெரியுமா? ಯೇಸು ಯಾರು ಗೊತ್ತುಂಟೆ? அந்த மனுஷகுமாரன், ಆ ಮನುಷ್ಯಕುಮಾರನು தேவனுடைய குமாரன், ದೇವರ ಕುಮಾರನು, மனுஷனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர், ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟವನು, தன் ரத்தத்தினாலே தன்னுடைய உடையை ரத்தத்தை தோய்த்து எடுத்தவர், ತನ್ನ ಉಡುಪನ್ನು ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆದು ಎತ್ತಿದವನು அவர்தான் ಆತನೇ விதையை விதைக்கிறார். ಆತನೇ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 38வது வசனத்துல 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அப்ப நிலம்ங்கிறது என்ன? ಅದು ನೆಲವೆನ್ನುವುದು ಏನು? நிலம் என்பது உலகம். ಲೋಕ ನೆಲವೆನ್ನುವುದು ಈ ಲೋಕವು. விதை விதைக்கிறது யாரு? ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುವುದು ಯಾರು? மனுஷகுமாரன். ಮನುಷ್ಯಕುಮಾರನು. விதை விதைக்கிறது யாருமா? ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುವುದು ಯಾರಮ್ಮ? யார் மனுஷகுமாரன்? ಯಾರು ಮನುಷ್ಯಕುಮಾರನು? இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அப்ப நிலம்ங்கிறது என்னது? ನೆಲವೆನ್ನುವುದು ಯಾವುದು? உலகம். ಈ ಲೋಕವು. சரி, அப்ப விதை என்பது என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಬೀಜವೆನ್ನುವುದು ಏನು? விதை என்பது ಬೀಜ ಎನ್ನುವುದು 38வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது? 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನಾಕಿದೆ? 13:38 13:38 ராஜ்யத்தினுடைய புத்திரர். ರಾಜ್ಯದ ಪುತ್ರರು. ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? ರಾಜ್ಯದ ಪುತ್ರರು ಯಾರು? பரலோகத்திலே போய் வாசம் பண்ணக்கூடிய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. விதைகள் என்ன? ಬೀಜಗಳು ಏನು? பரலோக ராஜ்யத்திலே போய் வாழக்கூடிய விசுவாசிங்க. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಳುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು. அப்போ கணஜங்கள் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಕಣಜಗಳೆಂದರೆ ಏನು? அந்த கலைகள் என்ன? ಆ ಕಲೆಗಳು ಏನು? பிசாசினுடைய பிள்ளைகள், ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು, அவிசுவாசிகள், ಅವಿಶ್ವಾಸಿಗಳು, அவர்கள் பொல்லாதவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், ಅವರು ಕೇಡಿನವನಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಕ್ಕಳು. இதைத்தான் வசனம் 13ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறோம். ಇದನ್ನೇ ನಾವು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 38 ಓದುತ್ತೇವೆ. 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 38. ವಾಕ್ಯ 38. அதில் இருக்கக்கூடிய விதை என்னது? ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ಬೀಜ ಯಾವುದು? விசுவாசிகள். ವಿಶ್ವಾಸಿಗಳು. அதில் இருக்கக்கூடிய முளைத்த களைகள் யாரு? ಅದರಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಅನಜಗಳು ಯಾವುದು? ಅನಜಗಳು ಯಾವುದು? பிசாசினாலே உண்டானவர்கள், ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அல்ல. ಅವರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲ. அவங்கள விசுவாசம் வரவே வராது. ಅವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அவங்களுக்கு கீழ்ப்படிதல் வரவே வராது. ವಿಧೇಯತ್ವ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அவங்களுக்குள்ள கனிகள் உண்டாகாது. ಅವರಲ್ಲಿ ಫಲಗಳು ಬರುವುದು ಇಲ್ಲ. அவங்களுடைய செயல்களிலே அன்பே இருக்காது. ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த ஒரு வசனத்தை விட்டு வாசிங்க. ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 1 யோவான் ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1 ಯೋಹಾನನು 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம் 10ನೇ ವಾಕ್ಯ 3:10 3:10 1 ಯೋಹಾನ. ಇವರು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದು ಅವರು ಸೈತಾನ ಮಕ್ಕಳೆಂಬುದು ಇದರಿಂದ ವ್ಯಕ್ತವಾಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸದವನು ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಪ್ರೀತಿಸದವನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲ. ಆಮೆನ್. ಎಲ್ಲ எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ?